Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது மந்தகாளி கீரை பொரியல். எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை பொரியலுக்கு அதிகமாக எண்ணெயை சேர்க்க தேவையில்ல. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்தா போதும். ஏன்னா கீரை பொரியலுக்கு அதிகமாக எண்ணெயை சேர்த்தோம்னா எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடும் போது மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கக்கப்புறம் நான் ஒரு முழு பூண்டை உரிச்சு தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பூண்டை நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நான் 3 தேங்காய் பத்தை, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா ஜீரகம் போட்டு தண்ணி சேர்க்காம நொறு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச தேங்காவை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மந்தகாளி கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை நான் பொடி பொடிசா கட் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா தண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். கீரைன்னு சொல்லும் போது கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மந்தகாளி கீரை அல்சருக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கவங்களுக்கு வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் கீரையில் இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது அதிகமான எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க. கொஞ்சமா எண்ணெய் போட்டு யூஸ் பண்ணும் போது அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது. ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட மந்தகாளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.